இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 19/3/2025 மார்ச் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:21 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 10:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மாலை 6:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இத்தகைய அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமாக எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். வேலைகளை செய்யும் பொழுது உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகத்தின் காரணமாக தடையின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சாதுரியமாக பேசி வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. போட்டி பந்தயங்கள்ல சின்ன சின்ன தோல்விகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல ஆடம்பரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கவும் செய்வீங்க. விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவினால இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மூத்தவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். நினைத்த பணிகளை எண்ணிய விதத்துல செய்து முடிக்கவும் செய்வீங்க. என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:56 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லதுதாங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுத்தாலே போதுங்க. பணியில சில தைரியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த பகைமை நீங்கி பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடுமையான வேலைகளையும் முடித்து அரசு பணியாளர்களுக்கு நிம்மதியுள்ள நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடி மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு உற்சாகமான போக்கும் காணப்படும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வேலைகளை எல்லாமே கூடுதல் கவனத்துடன் செய்து முடித்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மனதளவுல அவ்வப்பொழுது அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கவலைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். தொலைதூரத்துல இருந்து வரவேண்டிய நல்ல தகவல்களும் வந்து சேரும். சில தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் படிப்புல முன்னேற்றத்தையும் அடைவாங்க. கற்பனை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். நண்பர்களின் மூலமாக வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை நிமித்தமான எண்ணங்கள் கைகூடியும் வரும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் லாபமும் உண்டாகும். வேலைகளை முடித்து சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க.
மனமும் தெளிவாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை அறிந்து நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய யோசனைகளையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியில உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிறப்பான முறையில நீங்க சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை எல்லாமே வீழ்த்தவும் செய்வீங்க. இயலாதவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதனை சாதாரணமாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. மனமும் உற்சாகத்துடனும் இருக்குங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு பணிகளின் காரணமாக உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். தொழில் தொடர்பாக சில முக்கியமான மாற்றங்களும் செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. அதனால வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. யாரையும் இன்று அதிகமாக கடிந்து கொள்ளவும் வேண்டாம். இது உங்களுடைய செல்வாக்கிற்கு பங்கம் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நிதானமான செயல்பாடுகள்னால எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அவர்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்ப கருவிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்குங்க. அதிக பணிகளும் இருக்கும். இதனால சிறிது பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. மன அமைதியுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அணுகுமுறையில கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விதண்டாவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கூடுதல் பொறுப்புகளை இப்பொழுது சுமப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்கள் மதிக்கும்படியாக நடந்தும் கொள்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சில அரசாங்க உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்தும் பேசுவீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அழகுக்கும் இளமைக்கும் என்று முக்கியத்துவமும் தருவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தேவையான அளவு பணமும் கையிலே இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பாக துறை வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பிள்ளைகளுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நினைவுகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உதவிகளினால அலைச்சல்களும் குறையும். எதிர்ப்புகளும் நீங்கி சிறு தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்கள் இடத்துல கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தேவையற்ற பதட்டங்களை மற்றும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களை பெறுவதற்கு திறமையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உற்சாகமான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சில தேவையற்ற விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இந்த செலவுகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மன உளைச்சல்களின் காரணமாக கால் வலி முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க நல்லதும் செய்வீங்க. இதனால மற்றவர்களிடத்துல செல்வாக்கையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் நல்ல நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் இப்பொழுது இழுத்தடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. போன் மூலம் நல்ல செய்தி ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை சுமையின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சில விஷயங்களுக்காக அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்று எதிர்பார்க்கின்ற சில வேலைகள் இழுபறி ஆனாலும் நல்லபடியாகவும் முடியும்.
மனதுல இனம் தெரியாத உற்சாகமும் பெருக்கெடுக்கும். புதிய முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொள்வதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில சலுகைகள் இழுபறிக்கு பிறகு தங்க கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், செலவுகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். தொழில் தொடர்பான விஷயத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகளும் செய்வீங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல வெற்றியும் உண்டாகும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை முடிப்பதில் வெற்றியும் உண்டாகும். புதிய வேலைகளுக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. எதிலும் தற்பெருமையின்றி செயல்பட்டாலே போதுங்க. உங்களின் மீதான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தற்பெருமை பேசுகின்ற நடவடிக்கைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல சில விஷயங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில கடினமான சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு வெற்றியையும் தருவதாகவும் இருக்குங்க. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவைகள் இன்று உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். சில அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாகவும் இருப்பீங்க. சில சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடனான சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த மாதிரி நேரங்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில ஓரளவிற்கு பணமும் இருக்குங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதீதமான சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தலைவலி, தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியாக உணர்வதும் நல்லது. சில இக்கட்டான நேரத்துல இல்லத்தரசிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய சேமிப்பு பணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கடன் தொல்லையில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. LIC துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு கட்டுவது மற்றும் வீடு வாங்குவது போன்றவற்றிற்காக கடன் படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூட்டுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கையில பணமும் இருக்கும். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கும். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசியல் தொடர்பாக சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
எந்த ஒரு வேலையையும் முழு முயற்சியுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் தீரும். மூத்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். காதல் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் புரிதல்களும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் படிப்பில கூடுதல் கவனத்துடனும் இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுமையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இப்பொழுது மன நிறைவுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல வெற்றியும் உண்டாகும். வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நாளை கொண்டாடவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. யாருக்கும் அதிகப்படியான அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். தொழிலை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உடல் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்ககிட்ட உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். எந்த தொழில் செய்தாலும் அதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்துல செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் மாலை நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்கவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல லாபமும் உண்டாகும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ந்தது. அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக வேலைகளை திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற சமநிலையோடும் காணப்படுவீங்க. இத்தகைய மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பொல்லாப்புகள்ல சிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பஞ்சாயத்துக்கள் பேசவும் வேண்டாம். வாகனங்களில் உள்ள பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அரசாங்க வேலையில பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். அக்கறையோடு வேலை பார்த்தாலுமே ஏதாவது ஒரு அவப்பெயர்களை பெற வேண்டியது தங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இன்று புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிலும் நிதானத்துடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையையுமே தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறவும் செய்வீங்க. பயமில்லாமல் வேலைகளை செய்து வெற்றியையும் கண்டுபிடுவீங்க. மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஏட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். விரைவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல அன்றாட பணிகளையும் கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்களுடைய அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லது தாங்க. கருத்துக்களை கவனமாக கையாள்வதும் நல்லது.
இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கடந்த காலத்துல செய்த தவறுகளை எல்லாமே இப்பொழுது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில இக்கட்டான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். குழந்தைகளுடைய மேற்படிப்பிற்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. வியாபாரம் என்று மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல அதிகப்படியான பேச்சுக்களை பேசவும் வேண்டாங்க. ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலைகளை எல்லாமே சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதி நெருக்கடியில இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு இப்பொழுது முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல விவாதங்களும் தோன்றி மறையலாம். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பாராத சில ஆதரவுகளும் இருக்கும். லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர் பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். பணியிடத்துல சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலைகளை அதன்படி திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல விரக்தியை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள்கிட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நீங்கள் உதவி செய்தவர்கள் இப்பொழுது உங்ககிட்ட உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால வியாபாரத்தை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. தொழில சில எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்படலாம். குடும்ப விவகாரங்களினால சின்ன சின்ன மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கொடுத்த கடனும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால உறவினர்களுக்கு இடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியிடத்துல உங்களுக்காக சில முக்கியமான வேலைகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை முடிப்பதற்கு ஊழியர்களுடைய உதவிகளும் இருக்கும். அவர்களும் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவுல ஏற்றமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்று நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான பணிகள் சற்று கடுமையாக இருந்தாலுமே எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அர்ப்பணிப்பான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. இந்த நேர்மறையான அணுகுமுறையின் காரணமாக மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டை புதுப்பிப்பதற்கான முயற்சிகள்ல இறங்கவும் செய்யலாம். பங்கு பரிவர்த்தனைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு துறை வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பெண்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் வந்து சேரும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. என்று எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரலாங்க. சகோதரர்கள் உங்ககிட்ட பண உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு கூடுதலாக வேலைகளும் இருக்கும். எதிர்மறை விமர்சனங்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளும் நீங்கும். சுமூகமான சூழலும் உண்டாகும். வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய உதவிகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். முதலீடுகளின் மூலமாக எதிர்காலத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொருளாதார ரீதியாக சிக்கல்களும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளும் முடியும். நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இன்று சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும், போதுமான அளவிற்கும் இருக்கும். சிலருக்கு கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு காலையில ஏதாவது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாங்க. பிற்பகலுக்கு மேல சுமூகமான போக்கும் காணப்படும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். செய்யும் தொழில்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். நில விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். இன்று அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல இப்பொழுது உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை யோசித்து எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய உறவுல விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கல்வி தொடர்பான அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலைகள் தொடர்பான விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். மனதுல நினைத்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மாலை 6:56 வரை இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.